குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி. கல்வி குறைபாடு உள்ள குழந்தைகள், இவர்களுக்கு புதன், சந்திரன், குரு இவர்கள் பலவீனமாக ஜாதகத்தில் அமர்ந்திருப்பார்கள். இவர்கள் புதன்கிழமை புத பகவானையும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானையும் வணங்கினால் கொஞ்சம் சிறப்பாகும். கல்விக்குண்டான தெய்வம் சரஸ்வதி. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பௌத்துமே சதா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி படிக்க ஆரம்பித்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி அயக்ரீவ ஸ்லோகம், ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே. இப்படி சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தாங்கன்னா சில பசங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளோ நேரம் படித்தாலும் மறந்துடுவாங்க, இல்லை எக்ஸாம் போயிட்டு மறந்துடுவாங்க. இந்த குறைபாடுகள் எல்லாம் இந்த ஸ்லோகங்கள் சொல்ல சொல்ல சரியாகும். இவர்கள் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு வந்தாங்கன்னாக்கா படிப்பில் நல்ல கவனம் ஏற்படும். அமாவாசை போன 3ஆம் பிறையை கண்டிப்பாக பார்த்து கொண்டே வந்தார்கள் என்றால் எல்லா விதமான குறைபாடுகளும் நீங்கி கல்வியில் நல்ல ஒரு ஏற்றம் பெறுவார்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியும் விளக்கு போட்டு அவரை கொண்டைக்கடலை கொண்டு நெய்வேத்தியம் செய்து முல்லை மலர்களால் அர்ச்சித்து வந்தால் நல்ல ஏற்றமான பலன்கள் கிடைக்கும். நேர்களே, இதுவரை நான் சொன்னதெல்லாம் பொதுவான ஒரு பலன்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக ஆராய்ந்து கணித்து உங்களுக்கு பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் gurushukran.com லாகின் செய்யுங்கள். குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி.